ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னியோட வீடியோவில் நான் உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நான் பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி. ஸோ இன்னியோட வீடியோவில் நான் உங்களுக்கு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் பெட்டரா இல்லை ரீட்டைல் இன்சூரன்ஸ் பெட்டரா அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். கண்டிப்பா என்னால இந்த கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் தான் பெஸ்ட்டு, இல்ல இந்த ரீட்டைல் இன்சூரன்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்த என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட் இருக்கும். ஒரு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் ரீட்டைல் இன்சூரன்ஸ்ல ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்ல ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நான் இது 2 பாலிசிலையும் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆப்வியஸ்லி யூ ஆர் த ஃபைனல் டிசிஷன் மேக்கர். ஸோ இப்போ நீங்கள் கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெயிட்டிங் பீரியட் இருக்காது. அதுவும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு. இதுவே நீங்கள் வெளியே போய் வேற ஒரு பாலிசி, ரீட்டைல் இன்சூரன்ஸ், பர்சனல் பாலிசி வாங்குனீங்கன்னா, அம்மா அப்பாக்கோ இல்லை உங்களுக்கோ பிபி இருந்தது அப்படின்னா உங்களோட எல்லா எக்ஸிஸ்டிங் டிசீசஸும், பிபினால வர்ற ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆர் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸில் கவர் பண்ணிட்டு எல்லாமே வெயிட்டிங் பீரியட்ல போட்டுருவாங்க. ஒரு 1 இயர் வெயிட்டிங் பீரியட், சில பாலிசிஸ்ல 3 இயர்ஸ் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ரீட்டைல் இன்சூரன்ஸ். அண்ட் திஸ் இஸ் அ ஆசம் பெனிஃபிட் தட் யூ கெட் வித் கார்ப்பரேட் இன்சூரன்ஸ். அதே மாதிரி கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் உங்க எம்ப்ளாயர் உங்களுக்காக வாங்குறதுனால அதுல ப்ரீ ஹெல்த் செக்அப் தேவையில்லை. ஸோ டைரக்டா நீங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் மட்டும் உங்க எம்ப்ளாயர் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ரோல் பண்ணிக்கலாம். தேர்ட் திங் ப்ரீமியம் ரேட்ஸ். கண்டிப்பா நீங்க கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் போனீங்கன்னா ப்ரீமியம் ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இது பல்க்ல நெகோஷியேட் பண்ணி வாங்குறதுனால 100ல ஒருத்தங்களா இருப்பீங்க நீங்க, இல்ல 1000ல ஒருத்தங்களா, லட்சத்துல ஒருத்தங்களா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரேட்ஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஃபோர்த் கிளைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க கார்ப்பரேட்னு சொல்லி நீங்க அந்த மெடிக்கல் கார்டை அந்த இன்சூரன்ஸ் இதுல கொடுத்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஸ்மூத்தா ப்ராசஸ் முடிஞ்சிடும். பிகாஸ் உங்களோட இன்சூரன்ஸை பார்க்கறதுக்கு, அதாவது உங்க கம்பெனியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸோட இன்சூரன்ஸை பார்க்கறதுக்கு டெடிகேட்டடா ஒரு ரிலேஷன்ஷிப் பர்சன் இருப்பாங்க. அண்ட் தே வில் என்ஷூர் தட் உங்களோட கிளைம் இம்மீடியட்டா குவிக்கா ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஃபிஃப்த் ரீசன் கோபே அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. கோபேனா 10% நான் கோபே பண்ணுவேன். எவ்ரி டைம் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன்ல 1 lakh rupees ஸ்பெண்ட் ஆகுதுன்னா அதுல பை டிஃபால்ட் 10,000 rupees நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஓகே, ஃபைனலா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பஃபர் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் நிறைய கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. 15 lakhs, 20 lakhs இல்ல 1 crore அப்படிங்கிற மாதிரி பஃபர் வச்சிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்க வீட்டில் உங்க ஃபேமிலியில ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு தெம். யூ கேன் ஆல்வேஸ் டெல் தெம், ப்ளீஸ் உங்களால எனக்கு வேற எதுவும் அடிஷ்னல் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி இது நிறைய எம்ப்ளாயீஸ் வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் எல்லாத்துக்கும் இந்த பெனிஃபிட்டை கொடுக்கவும் மாட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் இந்த பெனிஃபிட்டை எம்ப்ளாயீஸ்க்காக மட்டும் வச்சிருப்பாங்க. லைக் இன்கேஸ் நம்ம எம்ப்ளாயிக்கு 5 lakhs இன்சூரன்ஸ் கொடுத்தும் அது பத்தலை அப்படின்னா தென் இன் தட் கேஸ் நம்ம பஃபர்ல இருந்து பர் ஹெட்டுக்கு ஒரு 3 lakhs கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பெனிஃபிட் ஃபார் விச் யூ கேன் ரீச் அவுட் டு யுவர் எம்ப்ளாயர். இன்கேஸ் ரொம்ப ஃபினான்ஷியலி இஃப் திங்ஸ் ஆர் டைட், தென் யூ கேன் ரீச் அவுட் டு தெம். யூ கேன் செக் வித் தெம் இஃப் தே கேன் ரெண்டர் யூ எனி அடிஷ்னல் ஹெல்ப். அண்ட் இது மேஜர்லி இயர் எண்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நம்ம ரீட்டைல் பாலிசி பார்த்துடலாம். ரீட்டைல் பாலிசி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ்ங்க. நீங்கள் தனியாக மார்க்கெட்டில் போய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். செகண்ட் ப்ரீ ஹெல்த் செக்அப் எல்லா இதுலேயுமே இப்போ ஒரு 40 இயர்ஸ் ஆனாலே உங்களுக்கு ப்ரீ ஹெல்த் செக்அப் பண்ண சொல்லிடுறாங்க. தேர்ட் பாலிசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்கிறது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்குது. அண்ட் தெர் ஆர் டூ மெனி கிளாஸஸ். லைக் அவங்க ப்ரீ ஹெல்த் செக்அப் பண்ணணும், இல்லை அவங்களோட எக்ஸிஸ்டிங் டிசீசஸில் ஒரு 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். ஆப்வியஸ்லி 40, 50லே இப்போலாம் டயபெட்டிக் சுகர் வந்துடுது. ஸோ டயபெட்டிக்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் அசோசியேட் பண்ணிடுறாங்க. சிமிலர்லி வித் பிபி ஆல்சோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அசோசியேட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே இனிஷியலி 3 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி தள்ளிவிட தான் பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். லைக்
வெரி பிக் சேலஞ்ச் வித் ரீட்டைல் பாலிசி. ஹவெவர் ரீட்டைல் பாலிசியில் ஒரு பெரிய பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு என்னன்னா, கார்ப்பரேட் பாலிசிஸில் வந்து இந்த சில ட்ரீட்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, இல்லை லிமிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரீட்டைல் பாலிசியில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ரீட்டைல் பாலிசியில் நிறைய கார்ப்பரேட் பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், இல்லை இம்யூனோதெரப்பி ட்ரீட்மெண்ட், இல்லை ரோபோட்டிக் சர்ஜரி, இதுக்கெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. 75,000 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும், இல்லை 1 lakh தான் யூஸ் பண்ண முடியும். ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து தீஸ் ஆர் த மாடர்ன் தெரப்பீஸ். ஆயுர்வேதிக் மேபி அவுடேட்டட், பட் இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லிமிட் பண்ணும்போது இது ஒரு சேலஞ்ச் ஆகுது. நீங்கள் இதுவே ரீட்டெயிலில் வாங்கும்போது எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு பார்கெயின் பண்ணி உங்கள் பாலிசியை பர்சனலைஸாக பண்ணி வாங்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பார்கெனிங் பவர் வந்து ரொம்ப கம்மி. இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு செட்டில் கூட பண்ணலன்னா நீங்கள் தான் அதை வந்து பர்சனலாக ஃபைட் அவுட் பண்ணணும். ஐஆர்டிஏ கிட்ட போகிறதோ, இல்லை வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட போகிறது எல்லாமே வந்து உங்களோட ஒர்க்காக தான் இருக்கும். இதுவே வந்து கார்ப்பரேட் இன்சூரன்ஸில் என்னென்னா, அவங்க உங்களோடதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை எம்ப்ளாயர் வந்து கிளைம் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால மேக்ஸிமம் எல்லா கிளைம்ஸையுமே செட்டில் பண்ண பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். லைக் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும். ரீட்டைல் பாலிசி வேணுமா, இல்லை கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணுமா அப்படிங்கிறது. அண்ட் ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் நீங்கள் ரீட்டைல் பாலிசி ஒன்று வச்சிருந்தாலுமே கார்ப்பரேட் இன்சூரன்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. பிகாஸ் கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இருக்கும் வரைக்கும் தான் இருக்கும். அடுத்த கம்பெனியில் இருக்குமா இல்லையான்ட்டும் தெரில. பிகாஸ் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஹவ் ஸ்டாப்ட் கிவிங் தட் பெனிஃபிட் டு எம்ப்ளாயீஸ். இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அ ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹேட் வித் ஸ்டார் ஹெல்த். ஸ்டார் ஹெல்த்தில் வந்து நான் என் பேரண்ட்ஸ்க்காக பாலிசி வாங்கியிருந்தேன். அம்மா இஸ் 65, அப்பா இஸ் 72. ஓகே, ஸோ அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து பிபி, தைராய்டு ரெண்டுமே இருக்குது. இதை நான் டிக்ளேரும் பண்ணியிருந்தேன். மெடிகேஷன்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி அம்மாவோடது கொடுத்துருந்தேன். அப்பா வந்து வெரி ரீசென்ட்லி டயக்னோஸ்ட் வித் கல் பிளாடர் ஸ்டோன்ஸ். அண்ட் அதுக்கும் வந்து நான் என்கிட்ட இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், அப்பா என்ன மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, சர்ஜரி வந்து தேவையில்லை, எல்லாமே டிக்ளேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து இனிஷியல் 3 இயர்ஸ்க்கு வெயிட்டிங் பீரியடும் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து எங்கள் ஏஜென்ட் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, எது ட்ரூத்தோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. தேவையில்லாமல் நம்ம கிளைமுக்கு போகும்போது நம்மளை வந்து ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தேன். நான் வந்து பேமெண்ட்டும் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஐ வாஸ் லைக் வெயிட்டிங் எப்போ எனக்கு பாலிசி வரும் அப்படின்ட்டு. திடீர்னுட்டு வந்து அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அப்பாவோட ரீசெண்ட் யூஎஸ்டி வேணும் அண்ட் டாக்டர் அட்வைஸ் ஸ்டேட்டிங் தட் சர்ஜரி இஸ் நாட் ரிக்வயர்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்குற டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் 4-5 months பழசு அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க அது ஓகே, ஆனால் வந்து எதுக்கு உங்களுக்கு யூஎஸ்டி, இதுதான் மெடிகேஷன்ஸ் அண்ட் நான் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கேன் தட் அப்பாவுக்கு வந்து கல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்குது அண்ட் இன்கேஸ் வந்து நாங்கள் சர்ஜரிக்கு போனால் கூட 3 years நீங்கள் பே பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஐ ட்ரை டு டாக் டு தெம். ஹவெவர் திங்ஸ் டிடன்ட் ஒர்க் அவுட். தேவர் லைக் இல்லை பாலிசி இஸ் பாலிசி அப்படி இப்படின்னு சொல்லாங்க. தென் ஐ செட் ஓகே எனக்கு பாலிசியை கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தி கேவ் மீ த ரீஃபண்ட் இன் 15 days டைம் பீரியட். பட் ஹவெவர் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் பிகாஸ் என்ன சொல்கிறது, பாலிசி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஹெல்த் செக்அப் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம மேலே திணிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. டிஸ்பைட் தி 3 years வெயிட்டிங் பீரியட். எனக்கு அப்போ தான் தோணுச்சு மேபி அதை நம்ம டிக்ளேரே பண்ணியிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு அந்த டைமில் தான் தோணுச்சுது. ஸோ திஸ் இஸ் மை ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூரோட பாலிசி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் எஜுகேட் எவ்ரிபடி அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் அட் ஆல். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் இருந்தே ஆகணும். அது வந்து செகண்டரி தாட்டே இருக்கக்கூடாது பேரண்ட்ஸுக்கோ இல்லை கிட்ஸுக்கோ. ஓகே கைஸ், ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். வில் மீட் யூ அப் வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டாடா, பை பை.